வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இந்த பதிவு மிக மிக அற்புதமான ஒரு சித்தரை பற்றியான பதிவு. யாருன்னா ராமதேவர். சரி, அவரை பற்றி ஏன் அற்புதமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, அவர் வரலாறு படிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப மெய்சிலிர்த்து போனேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, ராமதேவர் எப்படி அரபு நாட்டுக்கு போனார், அங்கே யாக்கூபுவா எப்படி மாறினார், நபிகள் நாயகம் தரிசனம் எப்படி பெற்றது, அங்கே இருக்கும்போது எத்தனை எத்தனை நூல்கள் எழுதினார், நம்ம நாட்டிற்கு எத்தனை நூல்கள் எழுதினார்கள், அப்படிலாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவரோட வரலாறு நம் சேர்ந்தே பார்ப்போம் வாருங்கள். இளமை முதலே அம்பிகை பக்தராக திகழ்ந்த இவர் அன்னையின் கருணையில் அபூர்வ சித்திகள் வாய்க்க பெற்றார். வாசியோகம் பயின்ற ராமதேவர் வெளி உலக சஞ்சாரம் செய்யும் அஷ்டமா சித்திகளையும் பயின்றார். இந்த தேகத்துடனே வெளி இடங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் வெளி உலகங்களுக்கும் செல்லக்கூடிய சித்திகளை பயில ஆரம்பித்தார். இந்த சஞ்சார சமாதியில் ஐக்கியப்படுத்தி கொள்ளும்பொழுதே நடந்து கொண்டிருப்பார். எண்ணம் எங்கோ இருக்கும். கண்கள் பாராது, காதுகள் கேளாது, இவ்வளவு ஏன் மூச்சு ஓட்டம் கூட இருக்காது. இந்த அபூர்வ நிலையில் பல புண்ணிய தலங்களுக்குள் சென்று தரிசனம் செய்தார். ஒரு சமயம் காசியிலிருந்து விஸ்வநாதரை கொண்டு தம் வசிக்கும் நாகப்பட்டினத்தில் நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டாயிற்று. அந்த எண்ணத்துடனே எழுந்து நடக்க தொடங்கிவிட்டார். எத்தனை கால பயணமோ அவருக்கே தெரியாது. ஒரு நாள் சுயநினைவு வந்தவுடன் பார்க்கையில் அவர் காசியில் இருந்தார். கங்கையில் நீராடினார். காசி விஸ்வநாதரை தரிசித்தார். தமது ஆவலை இறைவனிடம் வெளியிட்டார். மறுபடியும் கங்கையில் மூழ்கி எழுந்தபோது அவர் கையில் ஒரு லிங்கம் அகப்பட்டது. ராமதேவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த லிங்கத்தில் காசி விஸ்வநாதரை எழுந்தருளச் செய்து அதை நாகப்பட்டினத்தில் கொண்டு பிரதிஷ்டை செய்தார். நாகைக்கர்ணர் ஆலயத்திற்கு சென்று நாள்தோறும் அந்த லிங்கத்தை பூஜித்து வந்தார். ஒரு நாள் கடற்கரையோரம் நடந்து செல்கையில் நாகப்பட்டின துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த கப்பல் ஒன்றினை கண்டார். ஹஜ் யாத்திரைக்காக பயணிகளை ஏற்றுக்கொண்டிருந்ததோ என்னவோ, அங்கிருந்த ஒரு சிறுவனையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். தனக்கு ஒரு சீடன் அமைந்தால் அவனைப் போலவே தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அவனை அணுக உள்ளம் கொண்டார். ஆனால் கப்பல் புறப்பட்டு விட்டது. அது ஒரு வணிக கப்பல் ஆகையால் பல தேசங்களுக்கு சென்ற பிறகே அரபு தேசத்தை அடைந்தது. ராமதேவர் சஞ்சார மார்க்கத்தில் தம் உருவை வெளிக்காட்டாமல் கப்பலாக தேடினார். ஒரு கால் அரபு தேசத்தை அடைந்திருக்குமோ என்ற எண்ணத்தில் வான்வழியே மெக்கா சென்றார் ராமதேவர். மெக்காவில் பார்த்த சிறுவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக தோற்றம் அளித்தனர். இதில் யார் தமது ஞான சீடன்? ஒவ்வொரு சிறுவனாக பார்த்து வருகையில் ஒருவனும் அவருக்கு திருப்திகரமாக படவில்லை. வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் மத்தியில் ஒரு காவி உடையா, அதுவும் அரபு தேசத்திலா, அதுவும் எல்லா முகமதிய சிறுவர்களையே உற்று உற்று பார்த்து கொண்டு இருக்கிறாரே, ஒருவேளை பிள்ளை பிடிப்பவரோ? இந்த தேசத்திலிருந்து ஒரு சந்நியாசி இஸ்லாம பிள்ளைகளை பிடித்து போக வந்திருக்கிறாரா என்ற செய்தி அந்த நாடு முழுக்க பரவியது. தங்கள் நாட்டில் யாரோ ஒரு அந்நியன் புகுந்து விட்டதை கண்டதும் அரபியர்கள் வேகமாக அவரை சூழ்ந்து கொண்டார்கள். யார் நீ? எப்படி வந்தாய்? எங்கே வந்தாய்? தான் ஒரு சந்நியாசி என்றும் தன் சீடனை தேடி வந்ததையும் தெரிவித்தார் ராமதேவர். ஆனால் அரபு தேசத்தார் அதனை நம்பவில்லை. அரபு தேசத்தில் இஸ்லாத்தவரை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. நீ வேற்று நாட்டவன், வேற்று மதத்தவன், உன்னை உயிரோட விடமாட்டோம் என்று கொள்வதற்கு தயாரானார்கள். ராமதேவர் அங்கிருந்த இஸ்லாம் பெரியவரின் தாழ் பணிந்து தன்னை அவர்களுள் ஒருவராக நினைக்கும்படி வேண்டிக் கொண்டார். அவர்களும் அப்படியானால்
எங்க மதத்தில் சேர்ந்துவிடு என்று கூறி, இன்று முதல் உன் பெயர் யாக்கூபு என்று பெயர் சூட்டி, அந்த நாட்டு வழக்கப்படி சுன்னத்து செய்து உண்பதற்கு ரொட்டியும் கொடுத்து உபதேசம் செய்தார்கள். ராமதேவர் அவர்கள் மனம் போல் நடந்து கொண்டார். பிறகு அவர்கள் மெக்கா நகரை கோட்டைக்குள் இருந்து அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார்கள். அவர்கள் புனித நூலான குரானை ஓதவித்தார்கள். யாக்கூபு அனைத்தையும் விரைவில் கற்றுக்கொண்டு அவர்களுடைய நம்பிக்கையும் பெற்றார். யாக்கூபு வெகு விரைவில் மெக்கா மக்களால் தம்முள் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவர்கள் போலவே உடையணிந்தார். அவர்கள் மொழியில் பேசினார். அவர்களின் பிணிகளை போக்கினார். வழக்குகளை தீர்த்து வைத்தார். அதே சமயம் தான் கண்டு உணர்ந்த மருத்துவ உண்மைகளை அம்மக்களுக்கு பயன்படும்படியாக 17 வைத்திய சாஸ்திரங்களையும் அரபு மொழியிலே பாடி வைத்தார். இதனிடையே அவர் வெகு காலமாக தேடிக்கொண்டிருந்த அந்த சிறுவன் கிடைத்து விட்டான். அவனை தமது பிரதான சீடராக ஏற்றுக்கொண்டு அரபு மக்களுக்கு நன்னெறி புகுட்டி வந்தார். ஒருவர் பின் ஒருவராக சீடர் பலர் சேர்ந்தனர். பாலைவன மணலில் புதைந்து கிடைக்கும் கற்ப மூலிகைகளை பற்றியெல்லாம் ஆராய்ந்த யாக்கூபு அவை பற்றியெல்லாம் தம் நூலில் குறிப்புகள் எழுதி வைத்தார். ஒரு நாள் தியானத்தின் போது போகரை சந்தித்தார். போகரை வணங்கினார். குருவே, இங்கே நபிகள் நாயகம் எனக்கு தரிசனம் தந்தார். இன்று உத்தமமான தங்கள் தரிசனமும் எனக்குள் கிடைத்தது. எனக்கு இதைவிட வேறு பேறு என்ன வேண்டும் என்று ஆனந்த கண்ணீரால் போகர் திருவடிகளை நனைத்தார். யாக்கூபு பேச்சுகளை கேட்ட போகர் சிரித்தபடியே, அப்பா, நீ இங்கு யாக்கூபு, தமிழ்நாட்டில் ராமதேவன், கிடைத்தது எல்லாம் தானே அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவன் தரித்திரன். பல இடங்களுக்கு போய் பலருக்கு உதவி செய்வது நம் கடமை என்று நினைக்க வேண்டும். இப்படி செய்தால் சில பேர்களாவது திருந்தி உயர்வை அடைவார்கள். அதன் பிறகு சமாதி நிலை அடைவது தான் தர்மம் என்று அறிவுறுத்தினார். போகரது வார்த்தைகள் யாக்கூபுவை சிந்திக்க தூண்டியது. உடனே தன் கையில் உள்ள பாலைவன கற்ப மூலிகைகளை சேகரித்து கொண்டு தமது சீடர்களை அழைத்தார். கற்ப மூலிகைகளின் திறனை சோதிப்பதற்காக தம் சமாதியில் இருக்கப் போவதாக தம் சீடர்களிடம் கூறினார். அவர்களால் நம்ப முடியவில்லை. 10 ஆண்டு சமாதி என்பது நம்பக்கூடியதாக இல்லை. ஆனால் குரு வாக்கை மீற முடியாமல் சமாதிக்கு இடம் தேர்வு செய்தனர். சமாதி தயாரானது. யாக்கூபு சமாதியில் இறங்கையில், குருவே, தாங்கள் எப்பொழுது திரும்பி வருவீர்கள் என்று கேட்ட பிரதான சீடரிடம், நான் 10 ஆண்டு காலம் சமாதியில் இருப்பேன். பிறகு வெளியே வருவேன். நான் வெளிவரும் காலத்தில் பல அற்புதங்கள் நிகழும். தேன்மாரி பொழியும். நறு மலர்கள் பூத்து மனம் கமிழும். விலங்குகள் கூடம் ஞானம் பேசும். இத்தகைய அடையாளங்களை கொண்டு நான் திரும்பி வரும் நாளை நீ அறிந்து கொள்ளலாம் என்று கூறி சமாதியை மூடிவிடும்படி கட்டளையிட்டார். சமாதி மூடப்பட்டது. ராமதேவன் கற்ப மூலிகைகளின் துணை கொண்டு யார் கண்ணிலும் படாமல் அங்கிருந்து மறைந்தார். காடு, மலை, நதி என்று நாடு கடந்தும் சுற்றித் திரிந்தார். அந்த காலத்தில் காளாங்கிநாதர் சமாதியை தரிசித்தார். உடனே கைகளை கூப்பி வணங்கி அதன் பக்கத்திலேயே தியானம் செய்ய ஆரம்பித்தார். தியானம் சித்தியான நிலையில் காளாங்கிநாதர் ராமதேவருக்கு தரிசனம் தந்து அனுபவ ரகசியங்களை உபதேசித்து மறைந்தார். ராமதேவருக்கு அனுபூதி நிலையை கைகூடியது. யாக்கூபு என்ற பெயரில் மெக்காவில் எழுதிய 17 நூல்களில் தமிழில் பாடினார். சதுரகிரியில் சில காலம் தங்கியிருந்து தவம் இயற்றினார். 10 ஆண்டுகள் கழிந்தன. யாக்கூபு சொன்னது போலவே திரும்பி வந்தார். தன் உண்மை சீடன் சமாதி அருகிலேயே இருந்ததைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தார். தன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த அந்த சீடனுக்கு ஞான உபதேசம் செய்தார். அவரின் சமாதி நிலையை பற்றி பலர் பலவாறாக கேலி பேசியதை சீடன் கூறினான். சீடனின் அன்பு யாக்கூபுவை மனம் நெகிழச் செய்தது. இந்த மானிட தேகம் நிலையானது அல்ல. காய கற்பம் உண்டு. காயத்தை சித்தி செய்து
4 யுகங்கள் வாழ்ந்தாலும் பிறகு ஒரு நாள் இந்த உடல் மண்ணாய்த்தான் போகும். நான் மறுபடியும் சிறிது காலம் சமாதியில் இருக்க விரும்புகிறேன். இந்த முறை 30 ஆண்டுகள் கழித்த பிறகே வருவேன். நான் சமாதிக்கு சென்ற பிறகு என்னை தரிசிக்க வேண்டுமானால் சதுரகிரி மலைக்கு வரவேண்டும் என்று தெரிவித்துவிட்டு சமாதியானார் ராமதேவர். 30 ஆண்டுகள் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் ராமதேவராக நடமாடிய யாக்கூபு சதுரகிரி வனத்தில் தங்கி வைத்திய சாஸ்திர நூல்களை தமிழில் எழுதினார். ராமதேவர் வைத்திய காவியம், ராமதேவர் ஜாலம், ராமதேவர் நிகண்டு, ராமதேவர் கலைஞானம், ராமதேவர் சிவயோகம், ராமதேவர் பரிபாஷை, ராமதேவர் தண்டகம், ராமதேவர் பச்சனி, ராமதேவர் பரஞான கேசரி, ராமதேவர் வைத்திய சூத்திரம், ராமதேவர் சுத்திமுறை, ராமதேவர் அட்டாங்க யோகம், ராமதேவர் மூப்பு சூத்திரம், ராமதேவர் பரிபாஷை விளக்கம். இந்நூல்கள் சதுரகிரி வனத்தில் தியான யோகத்தில் அமர்ந்திருந்தபோது இயற்றவை ஆகும். ராமதேவர் மெக்காவிலிருந்து திரும்பி வந்து சதுரகிரி வனத்தில் தங்கியதால் அந்த வனத்திற்கு ராமதேவர் வனம் என்று பெயர் வழங்குகிறது. அதன் பிறகு ராமதேவர் மறுபடியும் மெக்கா சென்று அனைவருக்கும் தரிசனம் தந்ததாக கூறப்படுகிறது. யாக்கூபின் அன்புக்குரிய சீடனை அழைத்து அவனுக்கு காயகற்ப முறைகளை போதித்து, இனி தான் திரும்ப மாட்டேன், நிரந்தர சமாதி யோகம் பூண போகிறேன் என்று கூறி மெக்காவில் மௌன சமாதியானார். பின்னர் அங்கிருந்து வெளிப்பட்டு தமிழகம் வந்து அழகர் மலையில் சமாதி அடைந்தார். இவர் யாக்கூப்புவாக இருந்தபோது எழுதிய நூல்களாவன யாக்கூப்பு சௌகாரம், யாக்கூப்பு வைத்திய சிந்தாமணி, யாக்கூப்பு சுண்ண காண்டம், யாக்கூப்பு வைத்தியவாத சூத்திரம், யாக்கூப்பு சுண்ணம், யாக்கூப்பு செந்தூரம், யாக்கூப்பு வைத்தியம், யாக்கூப்பு களங்கம், யாக்கூப்பு பஞ்சமித்திரம், யாக்கூப்பு சுண்ண சூத்திரம், யாக்கூப்பு செந்தூர சூத்திரம், யாக்கூப்பு தண்டகம், யாக்கூப்பு வாத சூத்திரம், யாக்கூப்பு செந்தூர சூத்திர சுருக்கம், யாக்கூப்பு சுண்ண சூத்திர சுருக்கம் ஆகியவைகள் ஆகும். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.